வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து 10 minutes கான்செப்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிஸ்ஹானஸ்ட் டீலர் பேஸ்ட் கொஸ்டின் தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம கோட்ல வந்து நியூவா பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க போத் பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு. இந்த கோர்ஸை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா CWA 12 அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கோட நீங்க என்டர் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ ஈவன் நீங்க ஒரு 31ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிகினர்ஸ் கிட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுவோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரியாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுவோம். பட் ஆனா இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படிங்கறத பாருங்க. A dishonest shopkeeper sells sugar at 18 per kg. ஓகே, சோ அப்ப எனக்கு செல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு என்னது செல்லிங் பிரைஸ் which he has bought at 15 kg. அப்ப எனக்கு இது வந்து எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ், வாங்கின விலை என்னது 15 kg அப்படிங்கறது என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. பட் ஆனா கொஸ்டின்ல and he is giving a 800 gram instead of 1000 gram. ஓகே, சோ விக்கத்துல என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா 1000 கிராமுக்கு பதிலா 800 கிராம் தான் என்ன பண்றாங்க அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. கொஸ்டின்ல ஃபைண்ட் ஹிஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்ப கஸ்டமர்ட்ட அவங்க குடுக்கத்துல என்ன சொல்றாரு, எனக்கு இது 1000 கிராம் இருக்கு அப்படிங்கறது சொல்றாரு. ஓகே, இது செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் வச்சுக்கலாம். பட் ஆனா அவர் கொடுத்தது என்னது 800 கிராம் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரு கொடுக்கிறாரு. எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு என்னது உங்களுக்கு 18 ரூபா இல்லையா. எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னது எனக்கு 15 ரூபாய். ஓகே, சோ அப்ப எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1830. இது ரெண்டையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8 × 15 உங்களுக்கு 120 அப்படிங்கிறது தெரியும். இங்க என்ன பண்ணணும் ஒரு 2 0 சேர்த்துக்கணும். அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கு 12000 ரூபாய் இருக்கு. எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு 18000 ரூபாய் இருக்குது. ஓகே, சோ உங்களுக்கு நல்லா தெரியும் காஸ்ட் பிரைஸ் விட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும். சோ அங்க கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். எப்பவுமே ப்ராஃபிட் எதுல இருந்து தான் பார்ப்போம், நம்ம காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் பார்ப்போம். சோ அப்ப எனக்கு ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதிக்கலாமாமா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப எனக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு என்னது 6000 அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது ப்ராஃபிட். ப்ராஃபிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா பார்ப்போம். அப்ப உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னதான் இருக்கு 12000 தான் இருக்கு. அப்ப டிவைடட் பை 12000 அப்படின்னு போட்டு பெர்சன்டேஜ் கேட்டதுனால என்ன பண்ணிக்கலாம் இன்டு 100 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஓகே, சோ அப்ப 3 0க்கு 3 0 இதையும் அடிச்சீங்கன்னா 2, அப்ப இதையும் அடிச்சீங்கன்னா 50. சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन உங்களுக்கு என்னது 50% இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சோ ஈஸியா இருக்கா, சேம் தான். ஓகே, கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கேயே அதே மாதிரி தான். A dishonest shopkeeper sell is sugar at 46 per kg. அப்ப எனக்கு இதுதான் எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிருச்சு தெரிஞ்சிச்சு. which cost him 15 per kg. அப்ப எனக்கு இதுதான் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். ஓகே, பட் while selling he uses false weight and giving only 800 gram instead of 1 kg. what is the profit percentage அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது and ஓகேவா. சோ அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு செல்லிங் பிரைஸ் 46 ரூபா, காஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா. இங்கேயும் அதே மாதிரி தான் 1000 கிராமுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறான் 800 கிராம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. கொஸ்டின்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ சேம் திங் தான் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க செல்லிங் பிரைஸ் எழுதிக்கோங்க, இங்க காஸ்ட் பிரைஸ். செல் பண்ணத்துல அவன் என்ன பண்றான் அவன் கஸ்டமர்ட்ட சொல்றான் இது 1000 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் சொல்லிடுறான். ஆனா அதோட விலை எவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க 46 ரூபாய் தான் என்ன பண்ணிருக்கான் சொல்லி இருக்கிறான். ஓகே, பட் ஆனா காஸ்ட் பிரைஸ் அவனுக்கு என்னது
800 கிராமுக்கு தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வருது. அப்ப அவன் வாங்கின விலை என்னது? எனக்கு 50 ரூபாய். இந்த இடத்துல எதுக்கு 800 ரூபாய் அப்படி 800 கிராம் அப்படின்னு சொல்லி போடுறான்னு தெரியுதா? அவன் என்ன பண்றான்? 800 கிராம் தான் என்ன பண்றான்? கஸ்டமருக்கு கொடுத்திருக்கான். அப்ப கஸ்டமருக்கு கொடுத்ததுன்னு தான் என்ன பண்ணணும்? நம்ம காஸ்ட் பிரைஸ் பார்க்கணும். அதுக்கு தான் 800 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம்? போட்டிருக்கோம். ஓகே, சோ அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 6 1 2 3. ஓகே, சோ இங்க என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 8 5 இருக்குன்னா 40. அங்க ஒரு 3 0 என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். சோ அப்ப இங்கேயும் எனக்கு காஸ்ட் பிரைஸ் விட எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? செல்லிங் பிரைஸ் அதிகமா கிடைச்சிருக்கு. எவ்வளவு அதிகமா கிடைச்சிருக்கு? 6000 அதிகமா இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா அது ப்ராஃபிட் தான். ஓகே, எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு? 4000 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? இருக்குது. எனக்கு சாரி 40,000. ஓகேவா? பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டதுனால என்ன பண்ணிக்கலாம்? 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 2 0க்கு 2 0, இங்க உள்ள 2 0க்கு இங்க 2 0. அப்ப இதையும் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 15%. சார் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவுன்னு சொல்லி கிடைச்சிருக்கு? 15% இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ எந்த இடத்துல 1000 போடணும், எந்த இடத்துல 800 போடணும், இத தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா क्वेश्चन முடிச்சிடலாம். ஓகே, சோ சேம் மாடல்ல. ஓகே, அடுத்து பாருங்க, a shopkeeper sell his article at 20% profit. ஓகே, நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரூபீஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எனக்கு இது 20% profit. And he also uses false weight of 800 gram instead of 1 kg. Then his profit percentage என்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க? கேட்டிருக்காங்க. சேம் திங் தான். இங்க என்ன பண்ண போறோம்? செல்லிங் பிரைஸ். இங்க என்ன பண்ண போறோம்? காஸ்ட் பிரைஸ். செல் பண்ணதுல அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இது 1000 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அது 1000 கிராம் இல்ல. எவ்வளவு கிராம் தான் இருந்துச்சு? 800 கிராம் தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஓகே, சோ இப்ப எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 20% அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் 100ன்னு சொல்லி வச்சோம்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன கிடைக்கும்? எனக்கு 120 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? கிடைக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னதான்? 100 ரூபாய் தான். செல்லிங் பிரைஸ் என்னது? எனக்கு 120. இங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் தான். ஓகே, சோ அப்ப நீங்க என்ன வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். இல்ல சார் நான் வந்து காஸ்ட் பிரைஸ் 50ன்னு வச்சுக்கிறேன் சார், அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும்? 60ன்னு இருக்கும். இல்ல சார் நான் காஸ்ட் பிரைஸ் 300ன்னு வச்சிருக்கேன் சார், அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும்? 360. நீங்க இங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுக்கு 20% போட்டீங்கனாலே போதுமானது. நாம ஈஸியா இருக்கணும். எப்பவுமே பர்சன்டேஜ்னா 100ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதை 100னே வச்சுக்கிறோம். ஓகே, சோ அப்ப எனக்கு இது என்ன கிடைக்கு? 1 2 0 3 0. ஓகே, சோ இங்க என்ன கிடைச்சிருக்கு? 8 1 2 3 4ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இங்க எனக்கு அப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? காஸ்ட் பிரைஸ் விட எனக்கு என்ன இருக்கு? செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? எனக்கு 40,000 அதிகமாக இருக்குது. ஓகேவா? சோ எதுல இருந்து எப்பவுமே ப்ராஃபிட் எதுல இருந்தா பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா பார்ப்போம். சோ அப்ப இங்க 80,000 into 100. ஓகே, சோ அப்ப 2 0க்கு 2 0 2 0க்கு 2 0 இதையும் அடிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 50. சோ அப்ப எனக்கு இங்க எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? 50% is the right answer. ஓகேவா? சோ இதுக்கான இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்வொர்க். சோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட 10 மினிட்ஸ் வீடியோல வந்து என்ன பண்றேன்னு எடுத்துட்டு வரேன். சோ உங்களுக்கு ஏதாவது புதுசா கான்செப்ட் வேணும், பர்டிகுலரா இந்த கான்செப்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம அந்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம்? 10 மினிட்ஸ் கான்செப்ட் வீடியோல கொண்டு வரலாம். சோ அதே மாதிரி உங்களுக்கு கோட் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.